பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. இந்த மாதத்தின் 28வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மாற்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நீங்கள் பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. தேவாதி தேவன் இந்த நாட்களிலே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் புத்தியை நீர் அருள் செய்து இந்த சடங்காச்சாரங்களிலிருந்து முற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. வீணான பாரம்பரிய வழிபாடுகளிலிருந்து கர்த்தர் எங்களை விலக்கி காத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமீன் தகப்பனே. சடங்காச்சாரங்களையும் பாரம்பரிய வழிபாடுகளையும் தேவனீர் விரும்புவது இல்லை. கர்த்தர் விரும்புவது எல்லாம் நறுங்குண்ட ஆவிகள் தான். ஆமீன் தகப்பனே. உள்ளத்தினால வேதனையோடு மன உளைச்சோடு தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தரை அரவணைக்கிறீரப்பா. உங்கள் கண்ணீரை துடைக்கிறீர் என்றாச்சா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஒவ்வொரு மனுஷனின் உள்ளத்தை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் பிதாவே. யாரெல்லாம் மனவேதனையோடு இருக்கிறார்களோ, திக்கித்து அவதிப்பட்டு மன சஞ்சலத்தோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலின் தகப்பனாய் கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அவருடைய துக்கங்கள் எல்லாம் உம்முடைய மகா கிருபையினால, உம்முடைய தொடுதலினால, உம்முடைய வார்த்தையினால ஆறுதல் அடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இக்காலத்திலும் தேவரீருடைய கட்டளையை மனுஷர்கள் உணராதபடிக்கு பாரம்பரிய கட்டளையில் இருக்காங்க ஐயா. தேவாதி தேவன் நீர் அவங்களுக்கு உணர்த்துவீராக தகப்பனே. எங்களுக்கு ஒரு தெளிவை அருள் செய்த கர்த்தர் இந்த பாரம்பரிய வழிபாடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் போதிப்பீராக. இப்படி திரு வசனங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்றாச்சா. ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா. உலகத்தில் நாங்கள் எதை சம்பாதிக்கலாம் தகப்பனே, எதை வேணாலும் பணம் கொடுத்து வாங்கலாம் தகப்பனே. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த ரட்சிப்பு, அது தேவனால் அருளப்படுகிற மகா கிருபை. இந்த கிருபை கிடைப்பதே பாக்கியம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோட மரண பரியந்தமும் கர்த்தாவே இந்த பாக்கியத்தை நாங்கள் காத்து கொண்டவர்களாய் இருந்தால் அதுவே போதுமானது. ஆமீன் பிதாவே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் எங்களோடு வாசம் பண்ணி எங்கள் வழி நடத்துகிற இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாக்கியத்தை உம்மை அறியாத ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. எத்தனை விதமான பாரம்பரிய வழிபாடுகள் உண்டு. தேவாதி தேவன் ஒவ்வொரு மனுஷருக்காக இந்த பூமியில நீர் அவதரித்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மனுஷருடைய பாவங்கள், சாபங்கள், நோய்களை நீர் உம்முடைய சரீரத்திலே சுமந்தீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த சரீரம் எங்களுக்காக அணுவாக கொல்லப்பட்டது. உம்முடைய பரிசுத்த இரத்தம் அனைத்தும் எங்களுக்காக அந்த பூமியில சிந்தப்பட்டது. ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கோழினாலேயோ காளையின் இரத்தத்தினாலேயோ மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்படவே முடியாது. ஆமீன் தகப்பனே. மனுஷன் செய்த பாவத்துக்கு ஈடாக ஒரு மனுஷனுடைய இரத்தம், பரிசுத்த மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது தேவகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்தமே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா. எங்களுக்காக எங்கள் நிமித்தமாக நீர் பாடுகளை சுமந்தி தீர்த்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்திலே எத்தனையோ தெய்வம் வழிபாடுகள் உண்டு ராஜா. அத்தனை தெய்வத்திலும் எந்த ஒரு தெய்வமும் இப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான பரிசுத்தமான காரியத்தை செய்யவே இல்லையே தகப்பனே. அப்பா, அதற்கான சாட்சிகளும் கிடையாது, வரலாறும் கிடையாது. தேவாதி தேவன் நீர் அனுகிரகம் புரிந்திருக்கிறீர் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்காக பரத்தை விட்டு இந்த பூமியிலே வந்தீர் ஆண்டவரே. பரிசுத்த கன்னி மரியாளிடத்தில் பரிசுத்த ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
வரலாறுகள் அதுக்கு சான்றாய் இருக்கிறது. நீர் பிறந்த இடம் எனக்கு சான்றாய் நிற்கிறது. நீர் மரித்த இடம் எனக்கு சான்றாய் நிற்கிறது தகப்பனே. நீர் உயிர்த்தெழுந்த கல்லறை இன்றும் இருக்கிறதே அப்பா தகப்பனே. இதை ஒரு மனுஷனும் மறுதளிக்க முடியாது. அப்படியே நீர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனீரோ திரும்பவும் வரப்போகிறீர். எங்களை அழைத்து கொண்டு போக வரப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என் ராஜா. இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிச்சயமான கிருபைகள் எங்களுக்கு கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என் தகப்பனே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என் ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே. நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் தகப்பனே உண்மையும் உத்தமமாய் இருக்க கிருபை தாங்க. உலகத்தின் மாயைகளிலிருந்து முற்றிலும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் என் தகப்பனே. அநேக பிள்ளைகளை ரட்சித்தருளும் ஆண்டவரே. அமீன் அப்பா. புதிய புதிய ஆத்மாக்களை நீங்க தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் ஆவியானவரே. இந்த தொடுதல், இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஆண்டவரே எல்லா மனுஷருக்கும் கிடைப்பதாக கர்த்தர் இறங்குவீராக. நீர் வாக்கு மாறாத தேவன். ஆமீன் பிதாவே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வீராக. ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாம்சமான மனுஷன் மீது என் தகப்பனே உம்முடைய ஆவியை நீங்க ஊற்றுங்க என் தகப்பனே. ஹல்லேலூயா தகப்பனே. நீங்க தான் உருவாக்குனீங்க. உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. ஆமீன் பிதாவே. அந்த அத்தாரிட்டி உங்க கையில இருக்கு. தேவன் இறங்கி செயல்படுவீராக. உங்களுடைய வெளிப்பாடுகள், உங்களுடைய தரிசனங்களை ஜனங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்திறோம். உடைய கிருபை மேலானது. இன்னும் கொஞ்ச நாட்கள் இந்த கிருபை நாட்கள் உண்டு. இதை எடுத்துக்கொள்ள போற ஒரு மகா கொடிதான நாட்கள் வரப்போகிறது. பரிசுத்தாவியானவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் மகா கொடிதான நாட்கள் வரப்போகிறது. அதில் தப்பித்துக் கொள்ளும்படியான இந்த கிருபையை நீங்க கொடுத்திருக்கீங்க. எந்த ஒரு மனுஷனும் இதை அசட்டை செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. தேவாதி தேவன் இறங்குவீராக. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆமீனப்பா. இந்த கிருபையை நாங்கள் காத்து கொண்டிருக்க கிருபை தாரும். தேவாதி தேவனி மகிமை செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்தருளும். வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் எங்கள் தேசத்தை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உண்டாவதாக. அமீன். உமக்கு நன்றி அப்பா. அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் தகப்பனே. ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். எல்லா பாவ கட்டுகளிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட கிருபை தாங்க. அவரின் வாழ்க்கை எல்லாம் பரிசுத்தமாக்க கிருபை தாரும் என் தகப்பனே. உம்முடைய பரிசுத்தாவியான முத்திரையை பிள்ளைகள் மீது போடுங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எல்லா விபத்துகள் உண்டாக்குற அந்தகார கிரியைகள், தற்கொலை தூண்டுகிற அந்தகார வல்லமை நாவின் கிரியைகள், எங்களுக்காக மரித்து உயிர்த்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதன் கிரைகளை நாங்கள் முற்றிலுமாக கட்டி செபிக்கிறோம். மின் கிரைகள் எல்லாம் முடங்கடித்து செபிக்கிறோம். மின் கிரைகள், தந்திரங்கள் எல்லாம் செயலற்று போவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆமீன் பிதாவே. ஆமீன் அப்பா. இறங்குவீராக. நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நுகத்தறிகள் கட்டுகளை அறுக்க இயேசப்பா. சுதந்திர வாசலை கொடுங்க. உம்மை அறிகிற ஞானத்தை கொடுங்க. உம்முடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அருள் செய்யுங்கப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும். உலக நாடுகளை ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கொடுங்க. உம்மை தேடி ஓடி வர கர்த்தர் அருள் செய்யுங்கப்பா. ஆமீன் பிதாவை. இறங்குவீராக. 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 அப்பேற்பட்ட சமாதான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. உமக்கூடான கொடி ஸ்தோத்திரங்கள். உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திருக்கு. அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படவும், ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜாமக்கார ஜெப வீரர்கள், விசுவாசி குடும்பங்கள் பேர் பேராய் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வாதி தேவன் இறங்கியருளும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லுகிற இடமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றி உம்முடைய வார்த்தைகளை விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. அது 30, 60, 100 பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். ஆமீன். ஆமீன்.